பிக் பாஸ்குள்ள ஒரு லவ் கண்டென்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா கடைசியில் இப்படி லவ் முறிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து இந்த எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் இடையில வந்து என்னதான் மேட்ரு போய்கிட்டு இருக்குது. இவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்லை லவ் கண்டென்ட் போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு டவுட் இருந்ததுல, அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குங்க. அதுவும் வந்து எஃப்ஜே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, உனக்கு சீசன் 7ல் பூர்ணிமா நிக்சன் இப்படி பழகி தான் பேரை கெடுத்துக்கிட்டாங்க, அது மாதிரி நம்ம பேரை கெடுத்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து தெல்ல தெளிவாக அப்படியே வந்து போல்டாக வந்து ஆதிரைட்ட முடிச்சுட்டாங்க. இதை விட வந்து உன் வயசு வந்து இத்தனை, என் வயசு வந்து இத்தனை, நம்ம ரெண்டுத்துக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா தெரியும், இந்த எஃப்ஜேயும் ஆதிரையும் ரொம்ப க்ளோஸாக போவாங்க. அதுவும் பார்த்து லிவிங் ஹாலில் வந்து 2 பேத்துக்கு வந்து முத்தம் கொடுக்குறாப்புல. அதுவும் வந்து எஃப்ஜே உடஞ்சிருக்கிறப்ப ஆதிரை வந்து ஆறுதல் சொன்னவனே அப்படியே வந்து ஹக் பண்ணி அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிஸ் பண்ணி தன்னோட அன்பை வெளிப்படுத்தினார் வந்து எஃப்ஜே. அவங்க ரெண்டுத்துக்கு இடையில உண்மையிலே லவ் இருக்கா என்ன ஏதுங்கிறத வந்து இப்போ பார்த்துடலாம். என்ன அப்படின்னம்னா, இந்த மாஸ்க் டாஸ்க்கு அப்புறம் வந்து எஃப்ஜே வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் சண்டை போட்டு பயங்கர கோவப்பட்டு இருந்தார். ஆதிரையும் வந்து நம்ம ஆள் வந்து இப்படி உடஞ்சு போயிருக்காரு அப்படின்ட்டு ஆதிரையும் எஃப்ஜேக்கு பயங்கரமா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி அவனை பத்தி இப்படி பேசாதீங்க, அவனை பத்தி இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு வந்து பேசிக்கிறாங்க. இதனால வந்து ஆதிரை வந்து எஃப்ஜே கிட்ட நம்ம பேசி இது வந்து நமக்குள்ள 2 பேத்துக்குள்ள ஏதோ இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து மிட் நைட்ல வெயிட் பண்ணாங்க. எஃப்ஜேயும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாப்ல. இவரோட போக்கே சரியில்லை, நம்மகிட்ட அப்ரோச் பண்ற மாதிரியே இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா தானே இல்லை எல்லாரையுமே ஹக் பண்றோம், ஒரு பக்கம் அரோராவை ஹக் பண்றோம், இன்னொரு பக்கம் கனியக்காவை ஹக் பண்றோம், இப்படி எல்லாரும் கூட தானே பழகுறோம், இவன் நம்மகிட்ட அப்ரோச் பண்ற மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறோம். இது ஆதிரைக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே இதை வந்து அரோராட்ட சொல்றாங்க. இந்த அரோரா இந்த மாதிரி வந்து எஃப்ஜே வந்து என்ன அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு, 2 நாளைக்கு முன்னாடி வரை நல்லா பேசினா, இப்போ வந்து ஐ கான்டாக்ட் கூட பேச முடிக்கிறான், ஆனா எங்க ரெண்டுத்துக்குள்ள ஏதோ இருக்குதோ இன்னுமோ எனக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னம்னா, அது சொல்லலை லவ் அவன் என் மேல லவ் பண்றான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னம்னா இது ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கு அரோரா வந்து சொல்றாங்க, நீ வந்து இந்த டவுட்லேயே வந்து அவன்கிட்ட அப்ரோச் பண்ணாத, அவனை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்ப அரோரா கேட்குறாங்க, ஆதிரே உன் ஏஜ் என்ன அவன் ஏஜ் என்ன அப்படின்னு. அப்போதான் வந்து ஏஜை போட்டு உடைக்கிறாங்க. எஃப்ஜேயோட ஏஜ் வந்து 28, ஆதிரையோட ஏஜ் வந்து 32, கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ஏஜெல்லாம் டிஃப்ரெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக இந்த ஏஜ் கேட்டாங்கன்னா, ஆதிரைக்கு இருக்க மெச்சூரிட்டி வந்து எஃப்ஜேக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்காக கேட்டாங்க. சரி இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு எஃப்ஜே வந்து வெளியில் வந்து கமருதீன் கூட வந்து பேசிட்டு இருக்காப்புல. அப்போ ஆதிரையையும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சரி வரட்டும் அவங்க கூட இன்னைக்கு பேசி கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு. ஆனால் எஃப்ஜே ஆதிரை உட்காந்துருக்கிறத வெயிட் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் டைம் கடத்திக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் வந்து ஆதிரை வந்து கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசினாங்க. என்னடா பிரச்சனை அவங்களுக்கு, எனக்கு வந்து சில விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை கேட்குறாங்க. அதுக்கு எஃப்ஜே வந்து என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லையே, எல்லாரும் மாதிரி தானே அவங்க கூட பழகுறேன், இல்லை இத்தனை நாள் நீ வேற மாதிரி பழகுன, இப்போ 2 நாள் நீ வேற மாதிரி பழகுற, ரொம்ப க்ளோஸாக பழகுற, நீ என்னோட பாசிட்டிவும் நீ தான், என்னோட நெகட்டிவும் நீ தான், அதாவது வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தும் நீ தான், என்னோட வீக்னஸும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிரை சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எஃப்ஜே ஐயோ நம்மளை இழுத்து உள்ளுக்கு போட்டுருவாப்லே, நம்ம ஒரு மன்மதனா வெளியில் விளாண்டுட்டு இருக்கோம், இப்படி இழுத்து போட்டுட்டாங்கன்னா ரொம்ப சிரமமாயிருமேன்ட்டு அந்த இடத்துல அப்படியெல்லாம் இல்லை, 100 நாள் விளாட தான் வந்திருக்கோம், வெளியில் என் பேரை நான் கெடுத்துட்டு போக விரும்பலை, நீயும் உன் பேரை கெடுத்துட்டு போகாத, உனக்கு தெரியாதா உன் ஃப்ரெண்டு தானே பூர்ணிமா, உங்கள் பேர் எப்படி கெடுத்து போச்சு, நிக்சனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவங்க 2 பேரும் பழகினாலே அவங்க பேர் கெடுத்து இன்னைக்கு வர அதனால வந்து அவங்களுக்கு பாதிப்படைச்சிருக்காங்களே, ஏன் நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, நீ உன் கேமை விளாடு, நான் என் கேமை விளாடுறேன், இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சுன்னா நான் முன்னாடியே வந்து இதெல்லாம் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜே சொல்கிறாங்க. இப்போதான் புரிஞ்சுது, ஆகா இவங்க லவ் கண்டென்ட்டுக்காக ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக வந்து ஆதிரை வந்து அவங்க ஃப்ரெண்டு பூர்ணிமா சொல்லிவிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஏதாவது ஒரு லவ் கண்டென்ட்டை வச்சு நீ வந்து உள்ளுக்குள்ளாண்ட அப்படின்னோம்னா கண்டிப்பாக நீ 80-90 நாள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகுறதுன்னு சொன்னதுக்கு அப்புறமே ஆதிரை விட முடிக்காங்க, இல்லை என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, நம்ம வந்து ஏதாவது ஒன்று முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு எஃப்ஜே என்ன சொல்லிட்டாங்க, நம்ம இங்கே கேம் வந்து எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு தெரியல, இருக்கிற நேரப்பெல்லாம் பேரை கெடுத்துட்டு போயிடக்கூடாது, அப்படியே ஏதாவது இருந்ததுனால வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எஃப்ஜே க்ளீனாக பேசி வா கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஹக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஆதிரைக்கு வந்து மூஞ்சி செத்து போச்சு. இவன் நம்மளோட சின்ன பையனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்து ஏதாவது இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வந்து எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் எஃப்ஜே வந்து கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரியும் வந்து பயங்கரமாக வந்து இருந்தாங்க. ஆனால் ஆதிரையோட மனக்கணக்கில் இவ்வளோ பெரிய அணுகுண்டா தூக்கி போட்டு உடச்சிட்டார் எஃப்ஜே. இனிமேல் வந்து நம்மளுக்கு லவ்வும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏற்கனவே நான் பல பிரச்சனைகளில் மாட்டியிருக்கேன். அதாவது அந்த வியானா வந்து இந்த கிளப் டான்ஸில் ஆடுற மாதிரி சொன்னால அது ஒரு பிரச்சனை, வெளியே தப்பாக போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து விஜய் பார்வதி வந்து என்னோட மெயின் பார்ட்டை பிடிச்சி
அதாவது வந்து கொட்டையை பிடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு நான் ஏதோ வாய் விட்ட மாதிரி வந்து அவள் வேற அதை தப்பாக புரிஞ்சுக்கா. 2 நாள் நான் இதே பிரச்சனையிலே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னை டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அந்த பிரச்சனை போயிருக்கேன். நீ வேற இது வேற லவ் கண்டென்ட் அது இதுன்ட்டு ஏதோ ஜாலியாக வந்தா பண்ணா இருந்தா அப்படின்ட்டு போகிறத விட்டு போட்டு லவ்னு வந்து என்னை இழுத்து பிரச்சனையில் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிரியட்ட சொல்லிட்டாப்ல. ஆதிரியும் மூஞ்சி சேர்த்து போச்சு. அப்படியா, சரி ஓகே, நீ இல்லைன்னா அடுத்த ஆள் யாராவது என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குங்க. இப்போ தான் தெரியுது லவ் கண்டென்ட்னா. அதுவும் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, அரராவும் சரி ஆதிரியும் சரி, இந்த வீடு ஒன்று பண்ணிடும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்தவொடனே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து 10 நாள் கூட ஒன்று முழுசாக முடியல, அதுங்களே வந்து லவ் கண்டென்ட்டாக அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இன்னும் எவ்வளோ டாஸ்க் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போது ஏதோ வந்து சரி ஒரு அறியாத நேரத்தில் ஏதோ ஒரு லவ் வந்து 2 இதுக்கும் வந்துன்னா ஓகே. ஆரம்பத்திலேயே லவ்னு ஆரம்பித்தா எப்படி? அது என்னமோ சேனலில் சொல்லி அனுப்பிச்சாங்களா இல்லை டீமில் எதுவும் பின்னாடி சொல்லி அனுப்பிச்சாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆக மொத்தம் வந்து இப்போதைக்கு எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் லவ் கண்டென்ட்லாம் உள்ளுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து உறுதியாயிடுச்சு. ஆதிரைக்கு வந்து இருக்கு, ஆனால் எஃப்ஜே வந்து நம்ம மன்மதங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம அப்படி தான் பழகுற மாதிரி பழகிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.